ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸில் அமிலம் காரம் உப்புக்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் தான், சரியா? ஸோ இப்போ நான் கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஆன்சரை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா ஆன்சரை என்ன பண்ணுங்க, நீங்களே ரைட் பண்ணுங்கள். தெரியலன்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்லும்போது நீங்கள் கொஸ்டினை ரைட் பண்ணி ஆன்சரையும் ரைட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுறது ரொம்பவே என்ன பண்ணுவோம், நம்ம டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த அமிலம் காரம் உப்புக்களுக்கான கிளாஸஸை நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்ஸ்க்கான கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி, தனி வெட்டி கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் நட்டம். ஸோ இந்த டாப்பிக்லாம் மேக்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து சயின்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? சரி, ரைட்டு. ஸோ இப்போ கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நியூவாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே என்ன பண்ணுங்க, பெல் பட்டனை லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துக்கலாம். புளி, திராட்சை, எலுமிச்சை, தயிர் போன்ற புளிப்புச்சுவையுடைய உணவுப் பொருட்கள் டேஷ் வாய்ந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அமிலம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா புளிப்புச்சுவையோட தான் இருக்கும். காரம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும், கசப்புச்சுவையோட இருக்கும். அப்போ புளிப்புச்சுவையுடைய பொருட்கள் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், அது அமிலத்தன்மை வாய்ந்தவை. இப்போ கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா புளி, எலுமிச்சை, திராட்சை, தயிர் போன்ற புளிப்புச்சுவை உணவுப் பொருட்கள் டேஷ் வாய்ந்தவை. அப்போ ஆன்சர் நமக்கு தெரியும், என்னது, அமிலத்தன்மை வாய்ந்தவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். சோடியம் பைகார்பனேட், சோப்பு போன்றவை டேஷ் சுவையுடையவை. இப்போ சோடியம் பைகார்பனேட் சோப்புங்கிறது நல்லதுன்னா காரம். அப்போ காரங்கிறது என்னவா இருக்கும், கசப்பு சுவையுடையதாக இருக்கும். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு ஆப்ஷன் 2, கசப்பு சுவையுடையவை. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். சமையலறையில் உள்ள வினிகர் முதல் குளியலுக்கு பயன்படுத்தும் சோப்பு வரை அனைத்திலும் டேஷ் உள்ளன. அப்போ நீங்கள் இந்த கொஸ்டினில் 2 விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் வினிகரு, அதுக்கப்புறம் பாருங்கள் சோப்பு. ஸோ இப்போ வினிகரில் என்ன இருக்குன்னா அமிலம் இருக்கும், சரிங்களா? என்ன அமிலம் இருக்குன்னா அசிட்டிக் அமிலம் இருக்கும். சோப்பில் என்ன இருக்குன்னா காரமாக இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு வினிகர் இருக்கு இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு அமிலம், அதுக்கப்புறம் காரம். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே அமிலம் காரங்கள் இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் 2ல் இருக்குது, அமிலங்கள் காரங்கள். ஓகேவா? அப்போ 3வது கொஸ்டின் ஆன்சரு அமிலங்கள் காரங்கள். அடுத்து 4வது கொஸ்டின் நம்பர் 4. ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், காரம், அமில நீக்கி, அமிலம், கொழுப்பு. அப்போ ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி என்னவா இருக்கும், அமிலமாக இருக்கும், சரிங்களா? ஆப்ஷன். அப்போ 4th கொஸ்டின் ஆப்ஷன் 3க்கு கரெக்டாக அமிலம். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். அமில நீக்கியாக பயன்படும் மருந்து ஒரு டேஷ் ஆகும். அப்போ அமிலத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எதை பயன்படுத்தணும், காரம் தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா அமிலமும் காரமும் சேர்ந்து அது என்ன மாறினா நடுநிலையாக மாறிடும். அப்போ ஒரு அமிலத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தோம்னா என்ன பயன்படுத்துவோம், காரம் தான் பயன்படுத்துவோம். அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அமில நீக்கியாக பயன்படும் மருந்து ஒரு காரமாகும். 1வது ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6வது கொஸ்டின் பாருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. உணவில் உள்ள கொழுப்புகளில் டேஷ் உள்ளன. உணவில் உள்ள கொழுப்புகளில் டேஷ் உள்ளன. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் அந்த இருக்கக்கூடிய கொழுப்புகளில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. காரம், உப்பு, அமிலம், சயனைடு. ஸோ அப்போ என்ன இருக்கும், அமிலம் இருக்கும். அப்போ 3வது ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 7. பின் வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த கூற்று சரியான கூற்று அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? ரைட்டு. ஆஸ்பிரின் என்ற வலி நிவாரணி ஒரு அமிலமாகும், சரியா? இப்போ தான் பார்த்தோம். ஆஸ்பிரின்ங்கிறது ஒரு வலி நிவாரணி, அது ஒரு அமிலம். அப்போ இந்த கூற்று கரெக்டு. அடுத்து அமில நீக்கியாக பயன்படும் மருந்து ஒரு காரமாகும். அப்போ அமிலத்தை நீக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், காரம் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த கூற்றும் கரெக்டு. அடுத்து உணவில் உள்ள கொழுப்புகளில் அமிலங்கள் உள்ளன. ஓகே, இப்போ தான் பார்த்தோம். இந்த அம்மையில இருக்கு பாருங்க, 6வது கொஸ்டின். அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்க, செல்லின் அடிப்படை பொருட்களான டிஎன்ஏவில் காரங்கள் உள்ளன. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ செல்லின் அடிப்படை பொருட்கள் டிஎன்ஏவில் காரங்கள் உள்ளன.
அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் பொறுத்துகளை ஃபஸ்ட்டு பாருங்கள் அமிலம். ஸோ அமிலம் அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அமிலம்ங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சரியா? ஸோ அப்போ அமிலம் அப்படிங்கிற மீனிங் என்னன்னா அசிடஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது நம்பர் 1. அடுத்து பாருங்க புளிப்புச்சுவை. ஸோ புளிப்புச்சுவை யாருக்கு இருக்குன்னா யாருக்கு இருக்கும்? அமிலத்துக்கு இருக்கும். இது நம்பர் 2. அடுத்து காரம். காரம் எதில் இருக்குன்னா எதில் இருக்கும்? டிஎன்ஏவில் இருக்கும். ஸோ இது நம்பர் 3. அடுத்து பாருங்க கசப்புச்சுவை. கசப்புச்சுவை யாருக்கு இருக்கும் அப்படின்னா யாருக்கு இருக்கும்? காரத்துக்கு இருக்கும். அப்போ இது நம்பர் 4. ஸோ அப்போ அமிலத்துக்கு ஒன்றுக்கு வந்து பி, 2க்கு வந்து ஏ, 3க்கு வந்து டி, 4க்கு வந்து பி. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்கு? சாரி 4க்கு வந்து சி. ஸோ இது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யும் போது அமிலங்கள் புளிப்பு சுவையுடையவை. ஸோ அமிலங்கள் வந்து புளிப்பாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து பாருங்க அமிலங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அயனியை பெற்றுள்ளன. ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ அமிலங்கள்லாம் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் அயனியை இடப்பெயர்ச்சி செய்யும். காரங்கள்லாம் என்னது? ஹைட்ராக்சில் அயனியை இடப்பெயர்ச்சி செய்யும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அமிலத்தில் நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளிப்படுத்துகின்றன. அப்போ இது வந்து என்னது? பொருந்தாத ஸ்டேட்மெண்ட்டு. ஏன் அப்படின்னா அமிலத்தை வந்து நீரில் கரைக்கும் போது அதை எதை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னா H+, அதாவது என்னது? ஹைட்ரஜன் அயனியை தான் என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். இங்கே வந்து ஹைட்ராக்சைடு அயனி O- கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத ஒன்று அப்படின்னா என்னது? ஆப்ஷன் 3 தான். ஸோ ஆப்ஷன் 4ஐயும் பார்த்துலாம். அமிலங்கள் அரிக்கும் தன்மை உடையன. அமிலங்களுக்கு அரிக்கும் தன்மை இருக்கும். ஸோ அப்போ 1, 2, 4 இது வந்து என்னது? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ பொருந்தாதது வந்து 3வது ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4வது வந்து பாருங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தவறான ஒன்றை தேர்வு செய்ய. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க HCl, அடுத்து H2SO4, அடுத்து KOH, அடுத்து என்னது? HNO3. இப்போ HClங்கிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், H2SO4ங்கிறது சல்ஃபியூரிக் அமிலம், KOHங்கிறது இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, 4வது வந்து HNO3 நைட்ரிக் அமிலம். ஸோ இதில் 1, 2, 4 இந்த 3மே அமிலம். இந்த 3வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த KOH, இந்த KOHங்கிறது இந்த காரம். ஸோ அப்போ பொருந்தாதது வந்து தவறான ஒன்றை தேர்வு செய்யணும்னா என்னது? KOH அதான் என்னது? தவறானது. ஏன்னா அது வந்து ஒரு காரம். மித்த 3 வந்து என்னது? அமிலம். ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. கரிம அமிலங்கள் எதில் காணப்படுகின்றன? கரிம அமிலங்கள் எதில் காணப்படுகின்றன? பழங்களில், காய்கறிகளில், பழங்கள், காய்கறிகளில் இவை எதிலும் காணப்படுவதில்லை. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கரிம அமிலங்கள் என்றால் என்ன, கனிம அமிலங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கரிம அமிலங்கள் அப்படின்னா பழங்களில், காய்கறிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அமிலங்கள் கரிம அமிலங்கள். சரிங்களா? அடுத்து கனிம அமிலங்கள்னா என்ன அப்படின்னா தாதுக்கள்ல இருந்தும் பாறைகள்ல இருந்தும் கிடைக்கக்கூடிய என்னது? கனிம அமிலங்கள். சரியா? அப்போ கரிம அமிலங்கள் நான் சொன்னேன் பழங்கள்லையும் காய்கறிகளையும் இருந்து கிடைக்கக்கூடியது என்னது? கரிம அமிலங்கள். அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 1 வந்து பழங்களில், ஆப்ஷன் 2 காய்கறிகளில், ஆப்ஷன் 3 பழங்கள் காய்கறிகளில், ஆப்ஷன் 4 இவை எதிலும் காணப்படுவதில்லை. அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் 3 கரெக்டு. பழங்கள் மற்றும் காய்கறிகள். அப்போ 3வது 3 மட்டும் சரி. அப்போ கரெக்டான வந்து ஆன்சர் வந்து 3 சரி. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரிம அமிலங்கள் பற்றி கீழ்காணும் இணைகளில் எது சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இணை கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சிட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகேவா? இந்த மாதிரி இணைகளில் கரெக்டான இணையை வந்து என்ன பண்ணணும்? நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சிட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது வந்து தப்பான இணை. இது வந்து தப்பான இணை. ஏன் வந்து தப்பான இணைனா ஒன்று வந்து கனிம அமிலம், இன்னொன்று வந்து கரிம அமிலம். அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கணும்னா என்னவா இருக்கணும்? கரிம அமிலமாக இருக்கணும். அடுத்து 2வது பாருங்க டாட்டாரிக் அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். டாட்டாரிக் அமிலம் வந்து கரிம அமிலம், சல்ஃபியூரிக் வந்து கனிம அமிலம். அப்போ இதுவும் தப்பு. அடுத்து 3வது வந்து சிட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது என்னது? கரிம அமிலம். 2வது நைட்ரிக் அமிலம் வந்து கரிம அமிலம், சாரி கனிம அமிலம். ஸோ அப்போ இதுவும் தப்பு. கடைசி பாருங்க சிட்ரிக் அமிலம், டாட்டாரிக் அமிலம் ரெண்டுமே என்னது? கரிம அமிலங்கள். அப்போ கரெக்டானது வந்து ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க?
கீழ்காண்பவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய அமிலங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரஞ்சு உதாரணத்துக்கு ஆரஞ்சு அப்படின்னா, ஸோ ஆரஞ்சில் என்ன இருக்குன்னா என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சிட்ரிக் அமிலம். அப்போ அது வந்து கரெக்டு. ஸோ அப்போ ஆரஞ்சில் சிட்ரிக் அமிலம் தான் இருக்கும். அடுத்து தயிர், தயிர் பால் என்ன இருக்கும், லாக்டிக் அமிலம் இருக்கும். அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்க, மூணாவது மூணாவது என்ன கொடுத்தாங்க, வினிகர். ஸோ வினிகரில் என்ன இருக்குன்னா ஆக்சாலிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. கிடையாது. வினிகரில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்காது. என்னன்னா அசிட்டிக் அமிலம் தான் இருக்கும். அப்போ வினிகரில் என்ன அமிலம் இருக்குன்னா என்ன இருக்கும், வினிகரில் ஆக்சாலிக் அமிலம் தான் இருக்கும். வினிகரில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்காது. என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், வினிகரில் அசிட்டிக் அமிலம் தான் இருக்கும். அப்போ தப்பானது வந்து என்னது, இதுதான் நமக்கு. அப்போ மூணாவது தான் கரெக்டு. கடைசி வந்து பாருங்கள் ஆப்பிள். ஆப்பிளில் வந்து என்னதான் மாலிக் அமிலம் தான் இருக்கும். ஸோ இதுவும் கரெக்டு. ஓகேவா. அப்போ வினிகரில் வந்து ஆக்சாலிக் அமிலம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இப்போ வினிகர் வந்து என்ன இருக்கும், அசிட்டிக் அமிலம் இருக்கும். அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 14. அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்த ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அப்படின்னு யாருன்னா யார், அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்த ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் அர்கனீஸ். ஓகே. ஸோ அப்போ அர்கனீஸ்ங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஆப்ஷன் 2 கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15ல் என்ன இருக்குன்னா, கீழ்காண்பவையில் எது கனிம அமிலம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எது வந்து கனிம அமிலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அடுத்து வந்து சல்ஃபியூரிக் அமிலம், அடுத்து வந்து என்ன டார்டாரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய 1, 2, 4 இந்த 3 அமிலங்கள் என்னன்னா கனிம அமிலம் அமிலங்கள். அவங்க கனிம அமிலம் எது வந்து கனிம அமிலம் இல்லைன்னு கேட்டுட்டாங்க. அப்போ கனிம அமிலம் வந்து எது கிடையாதுன்னா எது கிடையாது, டார்டாரிக் அமிலம். ஸோ இந்த ஆப்ஷன் 3வதுல இருக்கக்கூடிய டார்டாரிக் அமிலம் வந்து கனிம அமிலம் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. ரைட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16ல் என்ன இருக்குது அப்படின்னா, அமிலங்கள் குறித்த பண்புகளில் வேறுபடுது. அப்போ அமிலங்களுக்குன்னு ஒரு பண்புகள் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பண்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அமிலங்களுக்குரிய பண்புகள் இல்லாததை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரியா. ஃபஸ்ட்டு வந்து பண்புகள் பாருங்கள். புளிப்புச் சுவையுடையது, நிறமற்றது. அப்போ இது கரெக்டு. ஓகேவா. அமிலங்கள் வந்து புளிப்புச் சுவையாக இருக்கும், நிறமற்றதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அரிக்கும் தன்மையுடைய நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அப்போ அமிலங்கள் வந்து அரிக்கும் தன்மையாக இருக்கும், நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து பாருங்கள், மின்சாரத்தை கடத்தும் நீரில் கரையும். ஓகேவா. ஸோ அப்போ நீரில் கரைக்கும் போது மின்சாரத்தை கடத்தும், இதுவும் கரெக்டு. அடுத்து வளவளப்பானது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும். அப்போ இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. வளவளப்பாக இருக்காது. எது வந்து வளவளப்பாக இருக்குன்னா காரம் தான் என்ன இருக்கும், வளவளப்பாக இருக்கும். அப்போ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அமிலங்கள் வளவளப்பானது சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே தப்பு. வளவளப்பானவும் இருக்காது. அது வந்து எப்படின்னா நீல லிட்மஸ் தாளை தான் என்ன பண்ணும், சிவப்பாக மாற்றும். இவங்க அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17. கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வயிற்றில் பசியுணர்வு ஏற்பட காரணமாக உள்ள அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். கூற்று 2, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றும். ஓகேவா. ஸோ அப்போ கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலம் என்னென்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ரெண்டாவது வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வந்து சுரக்கிறது வந்து அதிகரிச்சுன்னா நமக்கு வயிற்றுப்புண் ஏற்படும். அப்போ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ என்ன சொல்லணும், கூற்று 1, கூற்று 2 சரின்னு சொல்லணும். அப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3வதுல இருக்குது பாருங்கள். கூற்று 1, 2 சரி. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 என்ன கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தில் உள்ள தாமிர உணவுப் பொருளுடன் வினைபுரிந்து உணவை நச்சாக்கிடும். அப்போ கூற்று 1 வந்து பாருங்கள், அந்த காப்பர் அல்லது பித்தளை பாத்திரத்தில் உள்ள அந்த தாமிரம் வந்து உணவுப் பொருளுடன் வினைபுரிந்து உணவை நச்சாக்கிவிடும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, கரெக்டு. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து பாதுகாத்து உணவு நச்சாவதை தடுக்கிறது. அப்போ அந்த வெள்ளி பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அதில் உள்ள அமிலங்கள் செயல்பாட்டிலிருந்து பாதுகாத்து உணவின் நச்சாவை தடுக்கிறது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு 3வது ஆப்ஷன் கூற்று 1, கூற்று 2 சரி. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
சரியான விளைபொருட்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட்டுகள் வினைபுரிந்து கீழ்காண்பவை உருவாகின்றன. அப்ப நீர்த்த அமிலங்களுடன் உலோக கார்பனேட்டுகளும் பைகார்பனேட்டுகளும் வினைபுரிந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் 1 வந்து பாருங்க கார்பன் டை ஆக்சைடு, நீர், உலோக உப்பு. 2 வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். 3 வந்து கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ராக்சில் அயனி. 4 வந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டானது. கார்பன் டை ஆக்சைடு, நீர் ப்ளஸ் உலோக உப்பு. அதாவது நீர்த்த அமிலங்கள், உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பைகார்பனேட் வினைபுரிந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், நீர் கிடைக்கும், உலோக உப்பு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. CaO + 2HCl இந்த 2 வினை புரிஞ்சு 2 ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ஒரு ப்ராடக்டை டேஷாக போட்டிருக்காங்க, இன்னொரு ப்ராடக்ட் H2O கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த HCl பாருங்க, இந்த HCl எத்தனை Cl இருக்கு, 2 Cl இருக்கு. இதில் என்ன இருக்கும் போது CA இருக்கு. அப்போ இந்த CAவும் அங்கே உள்ள 2 Clலும் சேர்ந்து என்ன ஆகும், CaCl2 ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து என்னன்னா ரெண்டாவது ஆப்ஷன் CaCl2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21ல பாருங்க, உலோக ஆக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து உலோக ஆக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் டேஷ் மற்றும் நீரை தருகின்றன. ஓகேவா? அப்போ உலோக ஆக்சைடு வந்து நீருடன் வினைபுரிந்து அவற்றின் டேஷ் மற்றும் நீரை தருகின்றன. அப்போ ஒன்று வந்து நீருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டேஷ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்போ இந்த டேஷ்ல என்ன வரும்னா உலோக உப்புக்கள். ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பொறுத்துக. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா எனது உணவு செரிமானத்துக்கு பயன்படும். அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து உணவு செரிமானம் 1. ஓகேவா? அடுத்து ஊறுகாயில் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், பென்சாயிக் அமிலம் இருக்கும். அப்போ 2. அடுத்து குளியல் மற்றும் சலவை சோப்புகள் எதிலும் தயாரிப்பாங்கன்னா உயர் கொழுப்பு அமிலங்கள் சோடியம் உப்புக்கள். இது 3. அடுத்து சல்பூரிக் அமிலம் வந்து என்னது நீர் நீக்கி 4. அப்போ ஒன்றுக்கு வந்து சி, ஒன்றுக்கு வந்து சாரி, ஒன்றுக்கு வந்து பி, 2க்கு வந்து ஏ, 3க்கு வந்து டி, 4க்கு வந்து சி. இது எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடியது கொஸ்டின் கூட. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டேஷ் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கீழே வந்து ஒரு 4 அமிலங்கள் கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பென்சாயிக் அமிலம். இந்த அமிலங்களில் யாரை வந்து வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலத்தை தான் என்ன பண்ணுவாங்க, வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைப்பாங்க. ஓகேவா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின் வருவனவற்றுள் கந்தக அமிலத்தின் பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சலவை சோப்புகள் தயாரிக்க, வண்ணப்பூச்சுகள் தயாரிக்க, உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் தயாரிக்க இவை அனைத்தும். அப்போ சல்ஃபியூரிக் அமிலத்தை வந்து இந்த மேலே 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3 தயாரிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு வேணால் சலவை சோப்பு தயாரிக்க, வண்ணப்பூச்சுகள் தயாரிக்க, உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் தயாரிக்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு என்னது, 4வது ஆப்ஷன் இவை அனைத்தும் அதான் கரெக்டு. ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. 25ல் என்ன கொடுத்துருக்காங்க, பின் வருவனவற்றுள் ஆய்வக காரணியாக செயல்படுவது எது. அப்போ ஆய்வக காரணியாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னா அமிலம் தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம், 2வது நைட்ரிக் அமிலம், 3வது சல்ஃபியூரிக் அமிலம், 4வது வந்து இவை அனைத்தும். அப்போ இந்த ஆப்ஷன் 3 இருக்கு இல்லையா, 3ல் இருக்கிறதுமே என்னன்னா 1, 2, 3 இந்த 3 ஆப்ஷனில் இருக்குமே என்னன்னா அமிலம் தான். இப்போ எல்லா அமிலங்களையும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஆய்வக காரணியாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் பார்க்கும்போது இவை அனைத்தும் தான் கரெக்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 பொறுத்துக. பொறுத்துக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, உயிரினங்களின் செல்கள். உயிரினங்களின் செல்கள். அப்போ உயிரினங்களின் செல்களில் என்ன இருக்குன்னா நியூக்ளிக் அமிலம் இருக்கும். அப்போ நியூக்ளிக் அமிலம் 1. நியூக்ளிக் அமிலம் வந்து 1. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க விலங்கு செல்கள். விலங்கு செல்களில் என்ன இருக்குன்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் இருக்கும். அப்போ இது 2. அடுத்து பாருங்க தாவர செல்கள். தாவர செல்களில் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், ரிபோ நியூக்ளிக் அமிலம் இருக்கும். அப்போ இது 3. அடுத்து வினிகர். வினிகரில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், அசிட்டிக் அமிலம் இருக்கும். இது 4. சரியா? ரைட்டு.
அப்போ 1க்கு வந்து சி, 2க்கு வந்து டி, 3க்கு வந்து பி, 4க்கு வந்து ஏ. எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்டானது. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. 27ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூற்றை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. கூற்று என்ன கூற்றுனா, சோப்பு வளவளப்பு தன்மையுடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சோப்பு வந்து எப்படி இருக்கும்? வளவளப்பாக தான் இருக்கும். இது கரெக்டான கூற்று. அடுத்து காரணம் பாருங்க, சோப்புகளின் வளவளப்பு தன்மைக்கு காரணம் அவையில் உள்ள அமிலங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த காரணம் வந்து தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 1ன்னு இருக்கு. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். அடுத்து இவற்றில் எது காரங்களை கொண்டுள்ளது? ஓகேவா? ஸோ இவற்றில் காரங்களை கொண்டுள்ளதுன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, வெளுப்பான்கள், அடுத்து சோப்புகள், பற்பசை. ஓகேவா? அப்போ வந்து வெளுப்பான்கள், சோப்புகள், அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட், இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? காரங்கள் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே காரங்கள் இருக்கும்னா அப்போ எது வந்து கரெக்டான ஆன்சரு? இவை அனைத்தும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க, அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. அப்போ அமிலம் வந்து நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை தரும். இது கரெக்டு. ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரைட்டு. அப்போ மாறாக காரங்கள் நீரில் கரைந்து டேஸை தருகின்றன. கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. அமிலங்கள் நீரில் கரைந்து ஹைட்ரஜனை தரும். அப்போ காரங்கள் நீரில் கரைந்து என்ன கிடைக்கும்னு கேட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அமிலம் வந்து நீரில் கரைஞ்சிச்சுன்னா அது H+ கொடுக்கும், அதாவது ஹைட்ரஜன் அயனியை கொடுக்கும். காரங்கள் வந்து நீரில் கரைஞ்சிச்சுன்னா ஹைட்ராக்சில் அயனியை கொடுக்கும், அதாவது OH- கொடுக்கும். அப்போ இந்த ஹைட்ராக்சைடுகள் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் 30ம் முக்கியமான கொஸ்டின். அல்கலிகள் என்பவை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அல்கலிகள் என்பவை என்னன்னா, இப்போ ஒரு காரம் இருக்கு அப்படின்னா அந்த காரத்தை எடுத்து நீரில் கரைக்கிறோம். அப்போ அந்த நீரில் அந்த காரம் வந்து நீரில் கரைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? அல்கலின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது நீரில் கரையா காரங்கள் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 வந்து அமிலத்தில் கரையும் காரங்கள், ஆப்ஷன் 3 நீரில் கரையும் காரங்கள், ஆப்ஷன் 4 அமிலத்தில் கரையா காரங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். அல்கலினா என்னதுன்னா நீரில் கரையக்கூடிய காரங்கள். அது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 3ல் இருக்கு. அது ஆப்ஷன் 3 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றில் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சி அயனியை தராத காரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்ராக்சைடு அயனியை தராது எதுனா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். சரியா? ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடில் ஃபார்முலா வந்து NaOH. அப்போ இதில் OH இருக்குது. அப்போ இதில் கரைக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? OH ஹைட்ராக்சைடு அயனி கிடைக்கும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 3வது ஆப்ஷனு. அப்போ இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா என்னது? KOH. அப்போ OH இருந்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? அதுலேருந்து ஹைட்ராக்சைடு அயனி கிடைக்கும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்கள், அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடில் இந்த ஹைட்ராக்சைடுன்னு இருந்தாலே அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும்? அந்த ஹைட்ராக்சைடு அயனி கிடைக்கும். அப்போ ஹைட்ராக்சைடு இல்லாத ஆப்ஷன் எது? இந்த சோடியம் கார்பனேட்டு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 சோடியம் கார்பனேட். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஹைட்ராக்சைடு அயனியை தராத காரம். அப்போ எல்லாமே காரம் தான். எல்லாத்துலேயும் பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு இங்கே இருக்குது. அப்போ அந்த ஹைட்ராக்சைடுங்கிற வார்த்தை இதில் இல்லை, சோடியம் கார்பனேட்டில் இல்லை. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32ல் பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள் 1. ஓகே. அப்போ 1 வந்து என்னது? ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள். 2 வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு. சாரி, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கு இல்லையா, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சலவை சோப்பில் யூஸ் பண்ணுவாங்க 1. அடுத்து வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள். இது வந்து 2. அடுத்து 3வது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்கும் அப்படின்னா, எதில் இருக்கும்? இந்த சுண்ணாம்பு நீரில் இருக்கும். இது வந்து 3. அடுத்து வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எதில் இருக்குன்னா சோப்பில் இருக்கும். இது வந்து 4. அப்போ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 33.
கொஸ்டின் நம்பர் 33 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் காரங்களை அவற்றின் வணிக பெயருடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சோடியம் கார்பனேட்டு. அப்போ சோடியம் கார்பனேட்டு அப்படிங்கிறது அதனுடைய வணிக பேர் என்னது? சலவை சோடா. ஓகேவா? அடுத்து பாருங்க, சோடியம் பைகார்பனேட்டு. சோடியம் பைகார்பனேட் வந்து சமையல் சோடா, இது வந்து 2. அடுத்து பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா, இது வந்து 3. அடுத்து பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் பொட்டாசு. ஸோ அப்போ கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆப்ஷன் 3 தான் என்னது கரெக்டான ஆப்ஷன்.